ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் கறி, மீன், கோழி அப்படின்னு சொல்லி மொத்தமாக வாங்கி போட்டு சமைச்சு அந்த ரெசிபியாக தானே போடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை வெளியே போய் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு. ஆஹா, அதுவே ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட என் ஹஸ்பண்டோட மூஞ்சிலாம் ஒரே பல்லு. என்னன்னு பார்த்தா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அதாவது காலேஜ் மேட்டு, அந்த ஃப்ரெண்டு 20 வருஷம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் பார்க்க போகிறாங்க. அவருக்கு தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு பார்க்க போகிற அந்த ஃப்ரெண்டை நினச்சி அவர் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். இதை பத்தின விளாகா தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, ரெசிபிஸ் இருக்கு. இந்த ஃபுல் டே என்ன நடந்துச்சுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். இவ்வளோ பிஸியான ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ள, அதாவது பயங்கர டிராஃபிக்காக இருக்க ஒரு சிட்டிக்குள்ள நடுவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா அது மேபி துபாயா மட்டும்தாங்க இருக்கும். நிமிஷத்துக்கூட அப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது, டேக் ஆஃப் ஆகிறது நீங்கள் ரோட்டில் போகும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இப்படிலாம் சொல்லி பெருமை பீத்த களஞ்சியமாக இருந்தோம் இல்லையா? இப்போ என்னன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஏர்போர்ட்டை காலி பண்ணிடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக ஜப்லலிக்கு மாற்ற போகிறாங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு எப்படியுமே 45 to 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வர சொல்லிக்காப்புல அங்கே போகிறோம். அங்கேருந்து என் ஃப்ரெண்டு அப்படியே எடுத்துட்டு நம்ம எல்லாம் மதியம் லஞ்சு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் கிளம்பி போயிருந்தோம். தேரால இருக்க கிரவுன் பிளாசா அங்கே தான் போயிருந்தோம். ஆக்சுவலா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவில் வந்து வெரி லீடிங் பேப்பர் இருக்கு இல்லையா, ஹிந்து பேப்பர், அதில் தான் ஒர்க் பண்றாங்க. ஹிந்து பேப்பர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. 2025 எஜுகேஷனல் ஃபேர் வந்து துபாயில நடக்குது. அதுக்காக தான் அவங்க அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. நமக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படின்னா எனக்கு இருக்கிறதுல பெரிய டவுட் என்னன்னா, இவங்க படிச்சது மெக்கானிக்கல், இவங்க எப்படி ஹிந்து பேப்பர்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மண்ட குழப்பமாவே இருந்துச்சுப்பா. நான் இதுவரை அவங்களை நான் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, எப்படி ஹிந்து பேப்பர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்ற கொஸ்டினை மறக்காம கேட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இங்கிட்டு திரும்பிட்டு இங்கிட்டு பாக்குறதுக்குள்ளே வேகமா வந்து 2 பேர் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீனை எடுக்க மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கே ரொம்ப கவலையா போச்சு. ஆஹா, 2 பேர் ஈகரா வந்தாங்களே, அந்த சீனை மிஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டுக்கு மூஞ்சி எல்லாம் பல்லுதான், அவ்வளோ ஹாப்பியா இருந்தாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம விட்னஸ் பண்றதுக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஐயோ, மைக் எடுக்காம வந்துட்டேன்னு. இல்லை இனிமேல் தான் ஆஃப் பண்ண முடியாது. பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்களுக்கு, லேடிஸ்க்கு நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பொத்தி பாதுகாத்து கல்யாணத்துக்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலைங்க. ஸ்கூல்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காலேஜ் முடி மெயின்டைன் பண்ண முடியாது. சரி, காலேஜ்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிப்போம்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே காலேஜோட கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடும். கரெக்ட் தானே? ஆனா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லப்பா. எங்க வேணா எப்ப வேணா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், முடிஞ்சா அவங்க டைரக்டா கூட போய் பார்த்துக்கலாம். ஆனா லேடிஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மெயினா ஹஸ்பண்ட் கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாமியார், மாமனார், இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரம் இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த எஜுகேஷனல் ஃபேரை வந்து ஹிந்து பேப்பர் ஒவ்வொரு வருஷமும் துபாயில் நடத்துறாங்க. இந்தியாவில் இருக்க லீடிங் காலேஜஸ் வந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்க இருக்க NRI பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம குழந்தைங்க இதான் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் வருது. இல்ல எனக்கு சுத்தமாவே ஐடியா இல்ல, 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மார்க் வருது அதுக்கு அந்த மாதிரி நம்ம குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேர்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மோஸ்ட்லி NRI பேரண்ட் வந்து காலேஜ் அப்ப வந்து இந்தியா தான் அனுப்புற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து பரவாயில்ல, இப்படிலாம் ஒரு காலேஜ் இருக்கு, நமக்கு இங்க மட்டும் இல்ல அங்க போனாலும் நம்மளால சர்வே பண்ண முடியுன்ற அளவுக்கு நிறைய கோர்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கும் தெரிய வரும். இதுல இருக்க எல்லா காலேஜஸுமே மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்குங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே இந்தியா சுத்தின எல்லா காலேஜுமே இதுல இருக்கு உங்களுக்கு. இப்ப 12th முடிச்சதுக்கு அப்புறம் மெடிசன் அப்படின்னா இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க அப்படின்னா மெடிசன் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இன்ஜினியர் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கோட சேர்த்து வேற என்னென்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரீஃபா உங்களுக்கு வந்து பிள்ளைங்களோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து சைக்காலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது. அதுக்கு என்ன பிடிக்குதோ படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம். இங்க இருக்க எல்லா பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா 10th 12th நம்ம பிள்ளைங்க இங்க படிச்சுட்டாங்க, ஸோ வந்து இந்தியாவில் போய் என்ன காலேஜ்ல போய் என்ன படிப்பு போட்டாலும் நம்ம NRIல போவோம். ஸோ அவங்க வந்து நார்மல் பீப்புள்லாம் 1 lakh பே பண்றாங்க அப்படின்னா நம்ம 4 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்ம இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இன்ஜினியரிங்க்கு, மெடிக்கலுக்கு, ஏஐக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பே பண்ணணுமா, நார்மல் கோர்ஸுக்குலாம் அந்த மாதிரி பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இதுவே ஒரு புது இன்ஃபர்மேஷனா தான் எனக்கு இருந்துச்சு. மேபி இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாம இருந்தது, எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா தான் இருந்தது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே NRI கேட்டகரியில் போயிருவோம், எல்லாருமே டபுள் மடங்கா தான் ஃபீஸ் கட்ட போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லை போலயே. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போறோம் இல்லையா, நம்ம கிட்ட டைம் எடுத்து பேசுறாங்க. நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, இப்ப என்ன படிச்சிட்டு இருக்க, எந்த சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை இந்த மாதிரி நீ படி, அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஸ்டாலுக்கு 2 மேமே வந்து டீச்சர்ஸ் தான். அதுல வந்து கிரீன் கலர் சாரி கட்டிக்காங்க, அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர். பொண்ணு சொல்லிச்சு இந்த மாதிரி வந்து எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட், இந்த 10th முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே சரியா சிரிக்கிறாங்க. நானே மேக்ஸ் டீச்சர் தான், என்கிட்ட இப்படி பேசுறியா அப்படின்ற மாதிரி. இப்படி எங்க
எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி துபாயில் வந்து எஜுகேஷனல் ஃபேர்லாம் போடுறாங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல அவரை கூட்டிகிட்டு போய் வெளியே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நல்ல ஹோட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹோட்டல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாருப்பா. வந்திருக்க எல்லாருமே சேம் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒரு டோக்கனை வாங்கி கொடுத்து நாங்கள் எங்களோட லஞ்ச் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு அப்படியே வெளியே கூட்டு போய் சாக்லேட் நட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கூட திருப்பி விட்டாச்சு. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லைங்க, நான் சமைக்கவும் இல்லையா, ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்களா, சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஹபா ஹம்ரா செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி எல்லாத்தையுமே ஷார்ட்ஸில் நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் vlog நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கண்ணாடி பவுல் ஞாபகம் இருக்கா, ஒன் டைம் சட்டு பட்டுன்னு வெடிச்சிச்சு, அதே பவுல் தான். ஆனால் அது இல்லை, உடஞ்சது இல்லை. அதே மாதிரி புதுசாக நான் வேற வாங்கிட்டேன் நான். பிகாஸ் ஏன் அதே மாதிரி டிட்டோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒன்று உடஞ்சதுக்காக மட்டும் இல்லை, அதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் புதுசாக நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி வாங்கிட்டேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணும்போது எப்பவுமே பாலில் நிறைய தண்ணி ஊற்றாமல் நல்ல கெட்டியான பால்லே பண்ணுங்க, அப்போ தான் ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹபா ஹம்ரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து லோக்கல் வந்து சின்ன டம்ளரில் ஊற்றி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணேன். வின்டர் டைமில் வந்து நிறைய பேர் டீ காஃபிலாம் போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து ஹபா ஹம்ரா போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சீடு பேர் வந்து சாலி விதைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் கல்ஃப்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஹலீம் சீடுன்னு போட்டுப்பாங்க கவரில். இந்த லூலூல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. லூலூல இல்ல அப்படின்னா கண்டிப்பா அல்லாதில்ல இருக்கும். எப்படி சப்ஜா சீடை ஊற போட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஒரு 10 நிமிஷம் நீங்க தண்ணியில ஊற வச்சீங்கன்னா நல்லா உப்பி நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும். கண்டிப்பா வீட்டுல பொம்மை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உங்க ஃபுட்ல சேர்த்துக்கங்க. கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி ரெசிபி நான் போஸ்ட் பண்ணிக்கங்க, செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கங்க. கஸ்டர்டு மாதிரி ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடக்கூடாது, கப்ல ஊற்றி குடிக்கிற மாதிரி நம்ம செய்ய போறோம். என்னதான் கான்ஃபிடென்ட்டா கண்ணாடி பாட்டில வச்சு நான் காய வச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டமால் வெடிச்சிச்சு பாத்தீங்களா, எனக்கு அதுதாங்க ஞாபகம் வரதுக்கு ஒன்றும் அந்த பேனிக் வந்து என்னை விட்டு போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக என்னோட நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் என்னை ஃபஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிருப்பீங்க. ஓகேயா, அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கே வேறு அந்த வீடியோக்கள் நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதே பாத்திரம் இதே டிசைன் ஆசைப்பட்டு தான் நான் வாங்கினேன், நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாத்திரத்தை வந்து இப்படி தூக்கி வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுச்சு. ஹீட் ஆன உடனே ஐ திங்க் பாயாசமாக இதே தான் இதே தான் ஹபா அல் ஹம்ரா பண்ணலான்னு இதே ரெசிபிக்காக தான் தூக்கி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சட்டி சூடாயிருச்சு. சட்டி கிளாஸ் சூடாகும் போது கண்டிப்பாக உடையாது உங்களுக்கு. ஆனால் ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருக்க அந்த டெம்பரேச்சரில் இருக்கிறத ஒன்று ஊற்றும் போது தான் அது உடையும். அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து ஊற்றுனே பாருங்க, சடன்னு ஒரு சவுண்டு சொட்டுன்னு அப்படியே வெடிச்சிருச்சு. என் மகள்லாம் அப்படியே தெரிச்சு ஓடிட்டாங்க அங்கிட்டு. இன்றைக்கி இப்போ கூட நடந்து எத்தனையோ மாதம் ஆச்சு, ஆனால் மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மா ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நிறையா பேர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க, செம்மையாக இதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா உண்மையாமல் செம்ம ஒருத்ததாங்க. சூப்பு பண்ணுறதுக்கு, ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம், பாயாசம் பண்ணுறதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். கிளாஸுக்கு கிளாஸோடைய ஸ்பூனே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் மெட்டல் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்து பக்குவமாக பதுசாக மெதுவாக தான் செய்யணும். எதுக்கு இந்த கண்ட்ராவி வேலை அப்படின்னா, சும்மா இந்த மாதிரி யூடியூபர்ஸு ரெசிபி எடுக்கிறதுக்கெலாம் ஆசையாக இருக்குல்ல. என்னடா இது ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளும் இதை வாங்கி யூஸ் பண்ணிட மாட்டோமா, அயனில் தோசை சட்டி வாங்கிட மாட்டோமா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோமான்னு ஆசை இருக்கும்ல. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எஸ் ஹலோ, உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க, டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இந்த குளிர் டைம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு இது வந்து இங்கே இருக்க அரப்ஸ்லாம் வந்து டீ மாதிரி தான் குடிப்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு அப்படி தான் குடிப்பாங்க. ரெசிபியை வந்து நான் ஷார்ட்ஸில் உங்கள் டீட்டெயிலாக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா டைம் என்னோட சேனலில் பார்த்துருப்பீங்க. இது வந்து இவங்களோட நேஷ்னல் ட்ரிங்க்ஸ்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்வீட்டில் இதை ட்ரிங்க் மாதிரி தான் குடிப்பாங்க. ஆக்சுவலாக இது நம்ம இன்றைக்கி வந்து 2 மெத்தடில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ட்ரிங்காக பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து ப்ரெட்டை வச்சு ஒரு புட்டிங் மாதிரி பண்ண போகிறோம். அதோட ரெசிபி எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக ஷார்ட்ஸில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ தான் எடுத்து பார்க்கறதுக்கு, சேவ் பண்ணிக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா பால் காய்ஞ்சதுக்கப்புறம் கஸ்டர்டு மில்கை ஊற்றணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சீடை போட்டோம்னா ரெடி ஆயிரும். ரெசிபியோட மெயின் ஃப்ளேவர் எது, சாஃப்ரான் தாங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கலர் மட்டும் இல்லை, இந்த ஃப்ளேவரை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் மெயினாக போட்டே ஆகணும். இது வந்து நம்ம டேரா சூக் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோல்டு சூக் போவோம் இல்லையா, அது மாதிரி 1 கிராம் அந்த காயின் கொடுத்து போவோம் இல்லையா போட்டில், அது மாதிரி போய்ட்டு வாங்கணும். நீங்கள் ஊருக்கெலாம் போகிறீங்க, யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வாங்கி கொடுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் பக்ரீத்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சாஃப்ரான் தான் நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரிஜினலாக கேட்டால் கண்டிப்பாக ஒரிஜினல் தாங்க. இங்கே டூப்ளிகேட்லாம் அந்த ஏரியாவில் வைக்க முடியாது. இந்த மாதிரி குட்டி பேக்கில் ஐ திங்க் இது 20 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இந்த கடை வந்து பல வருஷமாக இருக்குது. இதோட ரீல்ஸோடைய லிங்க்கையும் இந்த வீடியோக்குள்ள நான் அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சரி,
ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து கஸ்டர்டெல்லாம் காய்ச்சி ஊற்றுக்கலாம் கெட்டியாக இருக்கக்கூடாது. கஸ்டர்டு மாதிரி இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி குடிக்கிற மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி குடிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் கஸ்டர்டு காய்ச்சி ஊற்றணும். ஸோ அந்த பதத்தை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சூப்பரான ட்ரிங்க். இப்போ அந்த ரெட் கலர் சீடை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. மாதிரி பாங் சொல்லிட்டாங்க. இதை முடிச்சுட்டு டின்னர் வேறு பண்ணணும். இப்போதைக்கு பசிக்குதுன்னு கேட்குது. என்னத்தை பண்ணி இதுக்கப்புறம் டின்னரை சாப்பிட்டு இந்த பசி பிரச்சனை பெரும் பிரச்சனையாலப்பா இருக்குது. இதை சாப்பிட எப்படி தூங்கிடுவீங்களா? இது மட்டும் மெதுவாக சொல்கிறேன் நான். இந்த ரெட் சீட்லாம் கலந்தக்கவர் பார்த்திங்கன்னா இப்படி குடிக்கிற மாதிரி ட்ரிங்க் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து கட்டாயம் ஃப்ளாஸ்கில் தான் ஊற்றி வச்சுக்கணும். ஆறிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டியில் தான் வச்சுருக்கீங்க, ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு போகிறதுக்குலாம் வழி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. பார்க்கில் நிறைய டைம் நான் போயிருக்கும்போது சட்டியோட காய்ச்சி எடுத்து போயிடுவேன். ஆனால் குடிக்கிறப்ப லைட்டாக ஹீட் பண்ணி வெதுவதுன்னு குடிங்க. ரொம்ப சூப்பராக இருப்பான். எப்படி சொல்கிறேன்னு தெரில உங்களுக்கு. இதெல்லாம் இது கொஞ்சம் இந்தியாவிலேருந்து பார்க்கறவங்க கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே செம்ம ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணவங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃபோட்டோ அனுப்புங்க. நான் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அதை நான் வந்து போடுறேன். ஓகேயா? நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். இதான் இப்போ வந்து இப்போ குடிக்கிறதுக்கு பாதி ஊற்றிக்கலாம். வேணுங்கிறவங்க இப்போ குடிக்கட்டும், வேணாங்கிறவங்க பரவாயில்ல. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு வந்து இதில் இருக்க ரெட் கலர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. இதெல்லாம் நீ நிறையா குடிக்கணும். போய் குடிப்போம். மற்றலாம் குடிப்பேன், நல்லதை குடிக்க மாட்டேன். ஒழுகாமல் எடுத்துகிட்டு போ. வின்டரே ஒன்றும் ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளேயுமா நம்ம ஸ்வீட்டாக செட் பண்ண போகிறோம். ப்ரெட்டில் சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ப்ரெட்டை வந்து புட்டிங் மாதிரி ரெடி பண்ணுவீங்களோ 1 by 1 லேயராக வைப்போம் இல்லையா, அந்த லேயருக்கு நடுவில் இந்த ஹபா ஹம்ராவை உள்ளே ஊற்றி அப்படி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராசஸை ட்ரெஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்படி தான் இந்த மாதிரி லேயராக போட்டு ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு நடுவில் இது ஃபுல்லாக போட்டு ஃபில்லிங் பண்ணி இப்படி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour to 1 hour வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். இதோ இப்படி ட்ரெடிஷ்னலாக நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ரெசிபி கேட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்க கெஸ்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கீங்க, ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது, சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள்கிட்ட ரெசிபி வாங்கிட்டு போவாங்க. சரியா? ஸோ இப்படி ட்ரெடிஷ்னலாக நீங்களும் சர்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹாட்டாக எடுத்து குடிக்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கெலாம் பொறுமை இல்லைங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு செஞ்சதுன்னா, ஒரு ஈவினிங் ஒரு கெஸ்ட்டு வரையும் சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வரதுக்குள்ளே இதை ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸுக்காக கொஞ்சம் கப்லெல்லாம் ஊற்றி நம்ம காமிப்போம் இல்லையா, ஊற்றில கப்பில் வச்சதான் மிச்சம், எல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் மற்ற கப்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இப்படி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் நான். இது எனக்கு ஒரு எம்ராத்தி ஒருத்தன் கிஃப்ட் பண்ணாங்க இந்த செட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அவங்களோட ரெசிப்பியை இப்படி அவங்களோட ட்ரெடிஷ்னலான கப்பில் ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது 1 to 10 grams ஷாப்லேயே கிடைக்கும். யாராவது டூரெலாம் வரீங்க அப்படின்னா வாங்கி கொண்டு போய் வச்சுக்கோங்க நீங்கள். இந்தியாவில் இந்தியன் மதரோட பேசிக் மென்டாலிட்டி, கெஸ்ட்டு வந்தாச்சு போயாச்சு, எடுத்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சிடணும். இனி அடுத்த கெஸ்ட்டு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் தானே நல்லா யூஸ் பண்ண முடியும். எப்படி, என்ன சொல்கிறீங்க? அப்படி எடுத்து கப்பெல்லாம் இப்போ எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ தொடச்சதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். நான் இந்த ஸ்வீட் செய்யும்போது சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் சுகர் வந்து அளவாகவே போட்டுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப தித்திப்பாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது, அதுக்காக தான். ஓகேயா? கொஞ்சம் அளவாக மீடியம் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டைம் கூட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தித்திப்பாக இருந்தால் ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேயா? அவ்வளோதான். நீ அடுத்த கெஸ்ட்டு வரும்போது இதை எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பேசிக் நம்ம அம்மாவோட மென்டாலிட்டி இதெல்லாம். எங்கள் அம்மாலாம் இப்படி வாங்கி கொடுத்ததை யூஸே பண்ணல. ஒன்று தெரியுமா, எங்கள் அத்தை எங்களுக்கு சவுதியிலேருந்து பொம்மை வாங்கி கொடுத்தது, பொம்மையில் இருக்க மண்டையில் இருக்க முடியே உதிர்ந்து கொட்டிருச்சு. பத்திரமா வைக்கிறேன்னு எனக்கு பிள்ளைங்க வர முடியும் பத்திரமா வந்துருந்துச்சு. எனக்கு விளையாட கொடுக்கல, என் தம்பிக்கு விளையாட கொடுக்கல, யாருக்குமே விளையாட கொடுக்கல. கடைசியாக அதை எடுத்து பார்க்குறப்ப மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி மொட்டை பொம்மை ஆகிப்போச்சு. இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் இருந்தால் பரவாயில்ல. இல்லை என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ இப்படி தான் பேக் பண்ணி வச்சுக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை அடுப்பும் கிச்சனும் இவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லைனா வீடு ஃபுல்லாக இந்நேரம் மீன் வாடையும் மீன் பொரிச்ச வாடையும், அப்பா ஏன் கேட்குறீங்க, அந்த மாதிரி இருக்கும் கிச்சனு. சரி, இன்றைக்கி எதுவுமே செய்யலையே, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்போம் பார்த்தா மனசு அதுக்கும் அடிச்சுக்கிறது. மதியம் சமைக்கல இல்லை, இப்போ நைட் என்ன சமைக்கிறது, அது மாதிரி தான் மனசு அடிச்சுக்கிறது. மதியம் குழம்புகளும் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா நைட்டு இட்லி தோசை ஏதாவது ஊற்றி அப்படியே டக்குன்னு பிள்ளைங்களை படுக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யலையே. இப்போ ஏதாவது புதுசாக செஞ்சு தான் ஆகணும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சரின்றது ஸ்கூல் லீவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஃபேமிலியாக இருப்போம். சனிக்கிழமை நிறைய பேருக்கு ஆஃபீஸ் இருக்கும், அதனால் ஆஃபீஸ் போயிடுவாங்க.
போயிடுவாங்க. சனிக்கிழமை பிள்ளைங்க மட்டும் வீட்டில் இருப்பாங்க. அதனால ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா, சனிக்கிழமை டியூஷன் அது இதுன்னு போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கா ஒரு நாள் ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் போகிறதுக்கே பயமாக இருக்குது. போயிட்டு வரதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்குள்ளே மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல் ஃபேமிலியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் சீக்கிரம் தூங்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா பிள்ளைங்க காலையில் டயர்டாக இருக்குன்னு எந்திரிக்க மாட்டேன்றாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளே சம்டைம் அசந்து தூங்கிடும். திக்குன்னு இருக்குப்பா இந்த திங்கக்கிழமை காலையில் வந்துச்சுன்னா. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை அப்படியே இறக்கி விட்டு போயிட்டாங்களா. இன்னைக்கு என்ன டின்னர்னு சொல்லிட்டு யோசிச்சேன். மதியம் பார்த்தா நல்லா ஹெவியாக தான் சாப்பிட்டோம். வெறும் காலிஃப்ளவர் மட்டும் வீட்டில் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு குருமா வச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஏதாவது வெளியே ஆர்டர் பண்ணலாமான்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இன்னைக்கு இந்த குருமாலாம் வச்சு முடிச்சு விட்டுருவோம் காலிஃப்ளவர். அப்போ தான் அடுத்த வாரம் புது காய்கறி வாங்க முடியும். இது ஒன்று மட்டும் அப்படி நின்று போயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெறும் காலிஃப்ளவர் மட்டும் வச்சு ஒரு குருமா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு, கறி குழம்புக்கு நீங்கள் என்ன மாதிரி மசாலா பொடி போடுவீங்களோ அந்த மசாலா பொடி மட்டும் போட்டுக்கோங்க. கறி குழம்புக்கு மஞ்சள் பொடி போட மாட்டோம். ஆனால் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடைசியில் சோம்பு தேங்காய் முந்திரிலாம் போட்டு அந்த அரைச்சி பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி கொத்துக்கறி மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொத்துக்கறியும் காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காம்பினேஷனாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு நைட்டுக்குன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணி காலிஃப்ளவர் குருமான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டாரு போல கறியும் போட்டு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வர லேட் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு போய் எல்லாரும் படுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க இந்த வெறும் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு ஒரு குருமா வச்சிருக்கு, ஏதாவது சொல்லியிருந்தா வெளியே ஆர்டர் பண்ணியிருப்பேன், இல்லை கொஞ்சம் கறியவாது போட்டு வச்சிருந்துருக்கலாம். நாங்கள் அப்படியே அசையிலையே அப்படி இறுக்கி படுத்துக்கிட்டேன். நான் முடிச்சிருக்கேன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் தயவு செய்து 2 உப்பு கண்டமாவது பொரிச்சு கொடு வந்து கெஞ்சுவார். கடைசியில் 2 உப்பு கண்டத்துக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த உப்பு கண்டத்தை பொரிச்சு கொடுக்கணும். அது என்னமோ தெரியலப்பா, அந்த ஃபுல் வெஜ் அப்படின்னா தொண்டக்குழியை விட்டு இறங்க மாட்டேது இவங்களுக்குலாம். நான் எப்பவுமே காலிஃப்ளவர் கூட பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் போட்டு குருமா வச்சிருக்கேன். ஆனால் ஒன்லி காலிஃப்ளவர் மட்டும் போட்டு பிகாஸ் அன்னைக்கு எனக்கே மூடு இல்லை. மதியம் ஹெவியாக சாப்பிட்டோம் இல்லை, லைட்டாக தான் பிள்ளைங்க பசிக்கும் சொன்னால் அப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தேன். இதோட மெயின் மோட்டிவ் என்ன தெரியுமா, மறுநாள் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கறி குழம்பு கூட நல்லா வந்து இந்த காலிஃப்ளவர் பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மிச்சருக்கு சப்பாத்திலாம் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதன் மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா 4-5 பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் டிஃபன் பாக்ஸ் செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன் பாருங்களேன். இந்த சிக்கன் நல்லா பிசைஞ்சு போட்டு குழம்போட சேர்த்து நல்லா முட்டையும் போட்டு அடிச்சிருங்க. சப்பாத்தியா இருந்தா அப்படியே கொத்து பரோட்டா மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு பிரெட் தான் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். அது கிரேவி முட்டையெல்லாம் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நல்லா 2 சைடு நல்லா முக்கி பட்டர்ல போட்டு 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். இல்ல கண்டிப்பா ஒன் டைம் நீங்க செஞ்சு பாருங்க. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி ஒன் டைம் நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கறி போட்ட குருமா, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி நார்மல் குருமாலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சிருவீங்க. காலையில் நீங்க டென்ஷன் ஆகணும்னு எந்த விதமான அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க அப்படியே முக்கி டோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். லாஸ்ட் ஏதோ ஷார்ட்ஸ்ல வந்து கசகசா யூஸ் பண்றதை காமிச்சிருந்தேன். நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, டவுட் கேட்டிருந்தீங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். நாங்கள் எல்லாம் ஃபேமிலியா வரோன்னு சொல்லிட்டு நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வராங்க, கொண்டு வந்தா ஓகேவான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். ஃபேமிலியா வந்தா கூட சம்டைம்ஸ் ஓகே சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்டா தனியா வராங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொன்னா எடுத்துட்டு போவோம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி டஸ்ட்பின்ல போடுவாங்க. பரவாயில்ல போட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். நான் தேங்காய் கசகசா இப்பெல்லாம் சேர்த்து அரைச்சு போடும்போது உண்மையாவே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. இத்தனை நாள் நம்ம யூஸே பண்ண முடியாம இருந்துச்சா, இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கு. கிரேவி பாக்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி. நீங்க எப்படி ஒரு சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சு இந்த மாதிரி காலிஃப்ளவர் மட்டும் போட்டு வச்சு பாருங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டின்னரையும் பண்ணி எனக்கு வேலையை முடிச்சாச்சு. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்ல. கிச்சன் எல்லாம் உருட்டி பிரட்டி பூகம்பம் வர அளவுக்கு சமையல் சமைப்பேன் நான். அன்னைக்கு எதுவுமே இல்லாம எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருந்தது. அவ்வளவுதாங்க, டின்னர் வேலையை முடிஞ்சிச்சு ரொம்ப ஏர்லியராகவே. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மண்டே இல்லையா, ஸோ ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகணும். இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கணும். அதுக்காக மறக்காம அரிசி எடுத்து ஊற போட்டாச்சு. அவ்வளவுதாங்க இந்த vlog. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் சமைச்சு போட்ட ரெசிபில எந்த டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், இல்லை துபாயை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. மெசேஜை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா உளுந்த ஊற வைப்பேன். அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.